வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சந்தாவை தேடிக்கிட்டு நிலா, சேரன், சோழன் 3 பேரும் பீகாருக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல பகல் பூரா சுத்துன்னு சுற்றிட்டு நைட்டு ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா கரண்ட்டு போயிடுது. ராத்திரி பகல்னு இல்லாமல் வண்டி ஓட்டுற சோழனுக்கு இருட்டை பார்த்தா பயமா. கரண்ட் போன உடனே இல்லாத அலப்பறையெல்லாம் பண்ணி நிலாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவர் எனக்கு பயமா இருக்குங்கன்னு கதறிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் லாயர்கிட்ட இருந்து ஹியரிங்மா, இது கடைசி ஹியரிங், அநேகமா உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும், கண்டிப்பா வந்துருங்கன்னு வக்கீல் சொல்லியிருக்க. நிலா யோசனையா இருக்க. சோழன் இந்த அலப்பறை பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு மொபைல் டார்ச் ஆன் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க நிலா. சோழனும் நிலாவும் உட்காந்துருக்க. மொபைல் டார்ச்சை வச்சுக்கிட்டு நிலான்னு கதவை தட்டிட்டு இருக்காரு சேரன். அண்ணா வாங்கண்ணா, கதவு திறந்து தான் இருக்குன்றாங்க நிலா. மொபைல் டார்ச்சோட உள்ளர வர்ற சேரன், என்னப்பா கரண்ட் போயிருச்சுன்னு பயந்துட்டீங்களாமா நிலா அப்படின்னு கேட்க, உடனே சோழன் முந்தி அடிச்சுக்கிட்டு, அண்ணே நாங்க என்ன பால்வாடி பசங்களா, பயப்படுறதுக்குன்னு சீனை போடுறாரு, நீங்க எல்லாம் பேசவே கூடாது, பண்ற அலப்பறைக்கின்ற மாதிரி நிலா பார்த்துட்டு இருக்காங்க. சரி அடிக்கடி இங்க இப்படி கரண்ட் போகுமா அப்படின்னு சேரன் கேட்க, ஆமா நான் இங்க 2 வருஷம் வேலை பார்த்தேன் பாரு, எப்ப கரண்ட் வரும் எப்ப கரண்ட் போகும்னு சொல்றதுக்கு அப்படின்னு சலிச்சுக்கிறாரு சோழன் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணுங்களேன்றாங்க நிலா. அப்படின்னு அவரு போன கையில் எடுக்கிறவரு 6ன்னு தானே சொன்னாங்கன்றாரு. ஏய் 9ன்னு சொன்னாங்களேடாங்கிறாரு சேரன். ஓ 9ஆ நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரிசீவர் எடுக்க, கொடுங்க நான் பேசிக்கிறேன், உங்களை நம்பி நான் இதை பண்ண சொன்னேன் பாருங்க, இப்ப 6 போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆகியிருக்குன்றாங்க நிலா. லைன் போயிருக்காது, வேற என்ன ஆகிட போகுது அப்படின்னு சோழன் சொல்ல, உங்க வாய் இருக்கு பாருங்க உங்களுக்கு அப்படின்னு நிலா திட்டிட்டு இருக்க. இந்த ரணங்கலத்துலயும் கிளிகிளிப்பா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு நிக்கிறாரு சேரன். நிலா 9க்கு டயல் பண்ணி, சார் when will the current comன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே பவர் வந்துடுது, தேங்க்ஸ் சார்ன்றாங்க. தேங்க்யூ சார் அப்படின்னு நிலா ரிசீவரை வச்சுட்டு போனை சோழன் கிட்ட தள்ளி விடுறாங்க. அவரும் அதை எடுத்து ஓரமா வைக்கிறாரு. பரவாயில்லையே, ராத்திரி எல்லாம் கரண்ட் இல்லாம இருட்டுக்குள்ளேயே படுக்கணுமோன்னு நினைச்சேன், நல்ல வேலை கரண்ட் சீக்கிரம் வந்துருச்சுன்னு சோழன் சொல்றாரு. சேரன் அங்க இருக்க சேர்ல உட்காந்துடுறாரு. அண்ணே அந்த ரூம் ஓகே தானே என்ன நிலா கேட்க, ஓகே தான்ப்பா அப்படிங்கிறாரு அவரு. திடீர்னு அண்ணே பாண்டியா தானே இருக்கும், எனக்கும் ஃபோன் பண்ணி இருக்கான், நான் லேட்டா தான் பார்த்தேன், எடுத்து பேசிடு இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவான்னு சொல்லிட்டு இருக்க. பெட்டு மேல போட்ட மொபைல் எடுக்கிறாரு சேரன். உடனே சேரன் போன் எடுத்து பார்த்துட்டு, டேய் அனீஷ் ஃபோன் பண்றான்டா அப்படின்னு சொல்ல, அனிஷா அப்படின்னு நிலா சோழன் 2 பேருமே பரபரக்குறாங்க. ஆமாண்டா, நம்ம வர்ற வழியில கூப்பிட்டோம்ல, அதான் திரும்பி அடிக்கிறான் போல இருக்குன்றாரு அவரு. எடுத்து பேசுனேன் அப்படின்னு சோழன் பரபரக்க. இவர் கால் ஆன் பண்ணி, ஹலோ அனீஷுங்கிறாரு. சொல்லுங்க பையா, கால் பண்ணியிருக்கீங்க, இல்ல பக்கத்துல ஆளுங்க இருந்தாங்க அதான் எடுக்க முடியல, சொல்லுங்க பையான்றாரு அனீஷ் நாங்க உங்க கிராமத்துல தான் இருக்கோம் அனீஷ் அப்படின்னு சேரன் சொல்ல, பித்தா வந்துட்டீங்களா அப்படின்னு அவரு ஆச்சரியமா கேக்குறாரு. பித்தா வந்திருக்கீங்களா இல்லை பித்து பிடிச்சி வந்திருக்கீங்களான்னு தான் கேட்கணும். ஆமாம்மா அனீஷு, நான் சோழன் நிலா எல்லாரும் காலையில் பாட்னா இருக்குல்ல, அங்கே வந்துட்டு அங்கேருந்து ஒரு வண்டி பிடிச்சி இங்கே வந்துட்டோங்கிறாரு அவரு. உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் அனீஷு, அப்போதான் உனக்கு ஃபோன் பண்ணினேன், நீ எடுக்கலை, சரின்னு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கி இருக்கோம் அப்படின்னு சேரன் சொல்ல, ஹோட்டல் பேர் என்ன பையான்னு அனீஷ் கேட்குறாரு. ஹோட்டல் பேரா அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் பேர் என்னடான்னு தம்பிக்கிட்ட கேட்குறாரு. சந்தா ஃபேமிலி ரெஸ்டாரண்டா அனீஷு அப்படிங்கிறாரு சேரன். சரி பையா நீங்க அங்கேயே இருங்க, நான் காலையில வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு அனீஷ் சொல்ல, சரி அனீஷ் வந்துருங்கிறாரு அவரு. சந்தா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, அவ நல்லா இருக்கா பையா, நீங்க அவளை தேடி இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே அவ ரொம்ப சந்தோஷப்படுவா, நாளைக்கு காலையில நான் அங்க வர்றேன், அங்க வச்சு பேசிக்கலாம் பையா அப்படின்னு அனீஷ் சொல்ல, சரின்னு தலையாட்டுறாரு சேரன். என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது, நான் வைக்கிறேன், நான் காலையில் கரெக்டாக 10 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு அனீஷ் சொல்ல, சரி அனீஷுங்கிறாரு சேரன். ஃபோனை வச்சோன்னு அவருக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் வந்துடுது. அவர் ஒரு சின்ன சிரிப்போடு நிமிர, அண்ணே பாத்தியா அண்ணே, உனக்கு சந்தாவை பார்க்கணும்னு விதி இருக்குன்னு நான் சொன்னது நடக்கும் பாரு, நாம போகும்போது சந்தாவோட தான் திரும்ப போக போறோம் அப்படின்னு சோழன் சொல்ல, சேரன் சிரிப்பும் சந்தோஷமா பாக்குறாரு. ஆமாண்ணே அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்கும் போதே பெட்டு மேல வச்ச அவரோட போன் மறுபடியும் சினுங்குது.
அண்ணே அண்ணே அனீசா இருக்க போது எடுத்து பேசுனேன் அப்படின்னு சோழன் சொல்ல அதை எடுத்து பாக்குற சேரன், டேய் பாண்டி கால் பண்றான்டா அப்படிங்கிறாரு. இவரு உப்பு சப்பை இல்லாம பாண்டியா அப்படின்னு கேட்க, சரி நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பரிதாபத்துக்குரிய பாண்டியோட காலை அட்டன் பண்ணிட்டு வெளியே போறாரு சேரன். அவர் கிளம்பி போனதும் சோழன் போய் கதவை சாத்திட்டு வந்து உட்கார்றவரு, ஏன் நிலா அண்ணன் முகத்துல சந்தோஷத்தை பாத்தியான்னு கேக்குறாரு. என்னதான் நாம இங்க வந்ததை நினைச்சு அண்ணன் பயந்தாலும் நாளைக்கு சந்தாவை பார்க்க போறோம்னு தெரிஞ்சதும் எப்படி சிரிக்குது பாரு அப்படின்னு சோழன் சொல்ல, கரெக்டு தான் சோழன் அப்படிங்கிறாங்க அவங்க. லவ்வரை பார்க்க போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷம் வராம இருக்குமா என்ன? எனக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்தாதான் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு கிடைச்ச கேப்ல சட்டுன்னு ஒரு பிட்டை போட்டுடுறாரு சோழன். நிலா திக்குன்னு பார்க்க, பாவம் அண்ணனும் அப்படிதானே அப்படின்னு சொல்ல நிலா அவரையே முறைச்சிட்டு இருக்காங்க. சத்தியமா நிலா அப்படின்னு சோழன் சொல்ல, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு நிலா இழுத்து போத்தி படுக்க ரெடி ஆகுறாங்க. அதானே கொஞ்சம் ஃபீலிங்ஸா பேசிடக்கூடாதே, உடனே ஆடை ஸ்கிப் பண்ற மாதிரி டாபிக்கை ஸ்கிப் பண்ணிடுவேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படின்னு காதுல சரியா வாங்காத நிலா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நல்லா படுத்து தூங்கு, கம்ஃபர்டபுளாக தூங்கு அப்படின்னு சோழன் சொல்ல நிலா நட்ட நடு பெட்டில் ஒரு பெட்ஷீட்டை தூக்கி ஓரமாக போட்டுட்டு படுத்து தூங்குறாங்க. டக்குன்னு நிலா எழுந்து உட்காந்து, ஆமாம் நீங்கள் எங்கே படுப்பீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் நட்ட நடு பெட்டில் நல்லா படுத்துக்கிட்டு என்ன எந்த கேள்வி கேட்குறேங்கிறாரு சோழன். ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி எக்ஸ்ட்ரா பெட்டு சொல்லவான்னு நிலா கேட்க, வேணாம்மா அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேம்மா நீ படு அப்படின்னு சோழன் சொல்ல, எனக்கு என்னன்னு படுத்துடுறாங்க நிலா. சோழன் எழுந்து நின்று அந்த பெட்ஷீட்டை கையில் எடுத்துட்டு, என்னைக்கு ஏன் நிலைமை மாறப்போகுதோ தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே ரிசீவர் எடுக்கிறவரு, நம்பர் என்ன 6 அப்படின்னு அவருக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு இருக்க, 9 அப்படிங்கிறாங்க நிலா. தேங்க்யூ அப்படின்னு ரிசப்ஷனுக்கு கால் பண்றாரு அவரு. அங்க இருந்து ஹலோன்னு சொல்ல, ஹலோ பையாஜி மேரா ரூம் நம்பர் 9 அப்படின்னு சொல்ல, போலியாஜிங்கிறாங்க. அங்க பெட் ஆவோ தூங்கணும், பெட்டு வேணும், பெட்டு அப்படின்னு இவர் சொல்ல, அச்சாங்கிறாங்க. அங்க டிகேஜி அப்படின்னு ரிசப்ஷன்ல போனை வைக்கிறாங்க. வானதியோட தோசை அன்பு இம்சை எல்லாம் முடிஞ்சதும் பாண்டி வானதியை கொண்டு வந்து விட வர்றாரு அவங்க வீட்டுக்கு. பாண்டி அவங்க வீட்டு முன்னாடி வண்டியை நிறுத்த இறங்குற வானதி, நான் வீட்லயே இருந்திருப்பேன்ல, என்னை எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்றாங்க. அம்மா தாயே, இதுவரைக்கும் நீ பண்ணின உதவி எல்லாமே போதும், வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குன்றாரு. என்ன பாண்டி நீ அப்படின்னு வானதி கேட்டுட்டு இருக்க. சொன்னா கேளு வானதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாண்டி. அப்போ வாசல்ல தண்ணியை ஊத்துறதுக்கு வந்து அவங்க அம்மா இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, ஏய் என்ன நீ எங்க இங்க அப்படின்னு பாண்டியை பார்த்து கேக்குறாங்க. வானதியை கொண்டு வந்து விட வந்த அப்படின்னு அவர் சொல்ல, போ உள்ள போ அப்படிங்கிறவங்க வானதியோட கையை பிடிச்சி உள்ளர கூட்டிட்டு போறாங்க. பை வானதி அப்படிங்கிறாரு பாண்டியன். பாண்டி வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. அவங்க அம்மா வானதியை கூட்டிட்டு உள்ளர வர, அம்மா விடுமான கையை உதறிக்கிறாங்க வானதி. ஏய் எங்கடி போயிருந்த அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, பாண்டி தானே கொண்டு வந்து விட்டான், அப்ப பாண்டி கூட தான் இருப்பேன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு வானதி சொல்ல, அவங்க அம்மா முறைச்சிட்டு இருக்காங்க. ஆமா என்ன சமைச்சேன்னு கேட்டா அவங்க அம்மா, அப்படியே போட்டேன்னா பாரு, மணி என்னன்னு தெரியுதா, போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற, எப்ப பார்த்தாலும் அவன் ஊடே கதின்னு கிடக்குற, ஒரு நாள் கூட வீடு தங்க மாட்டியா நீ, எப்ப பாரு அவனோட மெக்கானிக் ஷாப்பு ஊடே கதின்னு விதின்னு கிடக்குற அப்படின்னு திட்ட வானதி அமைதியா நிக்கிறாங்க. யோ இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சிவனேன்னு உட்காந்துருங்க அவங்க அப்பாவையும் வம்புக்கு இழுக்கிறாங்க வானதி அம்மா. என்னன்னு கேட்க சொல்ற, இவ இப்படி அடங்காம திரியிறான்னுதான் ஒரேடியா அவனுக்கு கட்டி கொடுத்து அனுப்பிடலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாம போச்சு, எல்லாம் என் தலையெழுத்துன்னு நெத்தியில் அடிச்சுக்கிறாரு அவரு. இப்ப எதுக்கு 2 பேரும் கூவிட்டு இருக்கீங்க? என் புருஷன் வீட்டுல பாண்டியையும் பல்லவனையும் தனியா விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாங்க, பாவம் அவங்கள யாரு கவனிச்சுக்குவாங்க, நான் தானே கவனிச்சுக்கணும், அதுக்கு தான் நான் போயிருந்தேன் அப்படின்னு வானதி சொல்ல, புருஷன் வீடா, அந்த பாண்டி வீட்டுல இருந்து உன்னை பொண்ணு பார்க்க கூட வரமாட்டேன்னு சொன்னாங்க, அது உனக்கு புருஷன் வீடா, நாளைக்கு அவன் உன்னை கழட்டி விட்டானா என்னடி பண்ணுவ அப்படின்னு அவங்க அம்மா கோவமா கேட்க, வாயம் மூடுமா, தேவையில்லாமல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு வானதி அவங்க அம்மாவை விடவே சத்தமா கத்துறாங்க. சந்தேகத்துக்கு இடம் இல்லாம வானதி கிட்ட மாட்டிக்கிட்ட அவங்க அம்மா அப்பா தான் பாவம். அதானே உனக்கெல்லாம் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் புத்தியே வராதே, என்னத்தையோ குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் அது வாழை ஆட்டிக்கிட்டு சேர்த்துக்கிட்டு தான் போகுமா, அந்த மாதிரி தான் இந்த பிள்ளையும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஆமா நான் அந்த மாதிரி தான், இப்ப என்னங்கிற அப்படின்னு வானதி அதுக்கும் பதில் கொடுக்க, வானதி இந்தா சும்மா எதிர்த்து பேசிட்டு இருக்காத அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. நைனா இதை நீ அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு வானதி சொல்ல, ஓ நான் தான் உன்னை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேனா, ஆனா நீ என்ன எப்படி வேணாலும் பேசலாம் இல்ல
அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அம்மா கடுப்பு ஏத்தாதம்மா, நான் என்ன புதுசாவா பாண்டி வீட்டுக்கு போறேன், தினமும் நடக்கிறது தானே, இப்படி ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு வானதி கேட்க, எல்லாம் தலை எழுத்துடி எனக்கு அப்படின்றாங்க அவங்க அம்மா. ஏமா வானதி, உங்ககிட்ட நாங்க என்ன சொன்னோம், கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஊர் சுத்தாதன்னு சொன்னோமா இல்லையா? அப்புறமா ராத்திரி நேரத்துல அவங்க கூட பைக்ல வந்து இறங்குற அக்கம் பக்கத்துல கேட்டா நாங்க என்ன சொல்றது அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, நைனா பாண்டி என்ன கல்யாணம் பண்ணிக்க லேட் ஆகுங்கிறதால அவனை பார்க்காம பேசாம என்னால இருக்க முடியாது நைனா, புரிஞ்சுக்கோ நீ அப்படின்றாங்க வானதி. அப்பாவுக்கு ஏகப்பட்ட மரியாதை தான் போல இருக்கு. சீக்கிரம் சேரண்ணனுக்கு கல்யாணம் நடந்துரும், அப்புறம் பாண்டி என்ன கல்யாணம் பண்ணிக்குவான்றாங்க வானதி. உடனே அவங்க அம்மா, ஆமா கண்ணால நடந்து கிழிக்கும், மேடை வரைக்கும் ஏறி கண்ணால நின்னதை நீயும் தானேடி பார்த்த, ஏய் அந்த குடும்பத்துக்கே கண்ணால ராசி இல்லைன்னு நினைக்கிறேன், அப்படி ஒரு குடும்பத்துல தான் நீ போய் வாழணும்னு நினைக்கிற, உன்னையெல்லாம் என்னாடி சொல்றது அப்படின்னு அவங்க அம்மா கத்த. ஐயோ ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா அப்படின்னு அதை விட பெருசா கத்துற வானதி. எனக்கு பசிக்குது, சோறு என்ன செஞ்சிருக்கன்னு கேக்குறேன்ல அப்படின்றாங்க வானதி. ஏன் உனக்கு பிடிக்காதது செஞ்சா கொட்டிக்க மாட்டியா, உள்ளதான் இருக்கு வேணா போய் கொட்டிக்க போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல பர்ஸை வச்சுட்டு உள்ளர போறாங்க வானதி. வந்து வாட்ச் இருக்குது பாரு எனக்குன்னு அப்படின்னு நொந்து போய் தலையில கைய வச்சுட்டு உட்கார்றாங்க உங்க அம்மா. நல்லா வளர்த்து வச்சிருக்கிற அப்படின்னு சலிச்சுக்கிறாரு உங்க அப்பா. வானதியை தட்டுல போட்டுக்கிட்டு வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு, சிக்கன் குழம்புல நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க அம்மா வெறுப்போட பாத்துட்டு இருக்காங்க. பாண்டி வீட்டுல நான் இன்னைக்கு செஞ்சேன், டேஸ்ட் ஆனா இப்படி வரலையே, நிறைய தடவை வச்சு பழகணும் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வானதி சாப்பிட்டுட்டு இருக்க அவங்க அம்மா தலையில அடிச்சுட்டு அமைதியா பாக்குறாங்க. அம்மா நாளைக்கு எனக்கு காலேஜுக்கு சாப்பாடு கட்டி தரும்போது பாண்டிக்கும் பல்லவனுக்கும் சேர்த்து கட்டி தரியான்னு கேக்குறாங்க வானதி. ஆமாண்டி, உனக்கு போடுறதே தண்ட சோறுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற, இதுல அதுங்களுக்கு வேற வடிச்சு கொட்டணுமா, அதெல்லாம் என்னால முடியாதுங்கிறாங்க அவங்க அம்மா. ஏன் வீட்டுல ஆள் இல்லைன்னா வெளியில வாங்கி திக்க மாட்டாங்களோ அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அவங்க வெளியில வாங்கி சாப்பிட ரெடியா தாமா இருக்காங்க, நான் தான் என் வீட்டுல இருந்து கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற வானதியை பார்க்க எனக்கே என்ன ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி பாக்குற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய உருப்படாத வேலையெல்லாம் நானும் தான் செஞ்சிருக்கேன். ஓஹோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. சரி விடு, நீ சமைக்க வேண்டாம், நானே சமைச்சுக்கிறேன் போ அப்படின்னு வானதி சொல்ல மறுபடியும் அவங்க அம்மா தலையில கைய வச்சுக்கிட்டு, பாத்தியா ஐயா அப்படிங்க எல்லாம் என் தலையெழுத்துன்னு அவரு நெத்தியில அடிச்சுக்கிறாரு. தலையெழுத்துனா தலையில அடிச்சுக்காம நெத்தியில அடிச்சுக்கிட்டா என்னங்க சார் அர்த்தம்? எல்லா கலைபுரத்துக்கு இடையில காலை சூரியன் கனலா வந்து நின்னுறாரு. ஒருத்தர் கூட வண்டியில வந்து ஹோட்டல்ல இறங்குற நீ ஸ்டீக்கே பாத் மில்லேங்கன்னு சொல்றாரு. தும்சா அப்படின்னு சொல்ல அவர் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இங்க ரூம்ல நிலா, சோழன், சேரன் 3 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க ஒரே இடத்துல. சோழா மணி என்னடா ஆகுதுன்னு சேரன் கேட்க, 10 ஆயிடுச்சுங்கிறாரு அவரு. 10 ஆயிடுச்சா, அனீஸ் 10 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொன்னானேடா அப்படின்னு சேரன் படபடக்க. 10 நிமிஷம் தானே தாண்டி இருக்கு, வந்துருவாருன்றாங்க நிலா. சரிப்பான்றாரு அவரு. அனீஸ் காரிடார்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. இங்க சேரனோட மொபைல் ரிங் ஆகுது. அனீஷ் தான்டா போன் பண்றான்னு எடுத்து பார்த்துட்டு சொல்றாரு. பேசுன்னு சொல்ல இவர் கால் அட்டன் பண்றாரு. ஹலோன்னு அனீஸ் சொல்ல, சொல்ல அனீஸ்ங்கிறாரு இவரு. பையா வந்துட்டேன் பையா, உங்க ரூம் நம்பர் எதுன்னு கேக்குறாரு அவரு. இதா ரூம் நம்பர் 100 அப்படின்னு சோழனை பார்க்க 109ங்கிறாரு. 109ன்னு சேரன் சொல்ல 109ஆ, சரி பையா வரேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வர்றவரு ரூம் நம்பரை பார்த்துட்டு ஒரு ரூம் முன்னாடி நின்று பையான்னு கதவை தட்டுறாரு. இதோ வந்துட்டார் போல இருக்குன்னு சோழன் சொல்ல அப்படின்னு சேரன் வேகமா போய் கதவை திறக்கிறாரு. அனீஷ் அப்படியே நின்றுட்டு இருக்க. வா வா அனீஷ், எப்படி இருக்க அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கேன் பையாங்கிறாரு. அவரை உடனே அனீஷை ஹக் பண்ணிக்கிறாரு. அனீஷ் பையா அப்படின்னு சோழன் கூப்பிட, சொல்லுங்க பையான்றாரு. சோழன் வந்து அனீஷை டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, நல்லா இருக்கேன்றாரு. ஆனா முகத்துல ஒரு பயமும் பதட்டமும் தெரியுது. நீங்க இவ்வளவு தூரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, கோவில்ல வச்சு நடந்த எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நெஞ்சில கைய வச்சுட்டு சொல்றாரு அனீஷ். நீ என்ன பண்ணுவ, பரவாயில்ல விடு அனீஷ்ங்கிறாரு சேரன். கல்யாணம் பண்ண போற விஷயம் எப்படி அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னே தெரியல, கூட வேலை பாக்குறவங்களையே நம்ப முடியல, எல்லாரும் சொந்தக்காரங்களா இருக்கிறதுனால எப்படியோ வீட்டுல சொல்லி இருக்காங்க, யார் சொல்லி இருப்பாங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேங்கிறாரு அனீஷ். யார் சொன்னாங்கன்னு தெரிஞ்சு என்ன பையா பண்ண போறோம், இனிமே அடுத்து என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும் அப்படிங்கிறாரு சோழன். அனீஷ் சந்தா எப்படி இருக்குன்னு சேரன் கேட்க, அவ ரொம்ப வருத்தமா இருக்கா பையா, கல்யாணம் நடந்துரும்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தா, இப்படி கல்யாணம் நின்னு அவ தலையில துப்பாக்கிய வச்சு கூட்டிட்டு போவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல, அதுல இருந்து அவளால வெளியே வரவே முடியல அப்படின்னு அனீஷ் சொல்ல எல்லாருமே சங்கடத்தோட அமைதியா நிக்கிறாங்க. 10ஆவதுக்கு அவளை வீட்டுல பயங்கரமா அடிச்சுட்டாங்க பையா அப்படின்னு அனீஷ் சொல்ல, அடிச்சுட்டாங்களா, ஐயோ
அப்படின்னு சேரன் சோழன் நிலா 3 பேரும் பதறாங்க. அடிச்சாங்களா அப்படின்னு அதிர்ச்சியோட கேக்குறாரு சேரன். ஆமாம் பையா, ஏற்கனவே நிச்சயம் பண்ணிட்டு எப்படி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க மணமேடை வரைக்கும் போனேன்னு சொல்லி அவளை அடிச்சுட்டாங்க பையா அப்படின்றாரு அனீஷ். எதுக்கு அடிக்கலாம் செய்யறாங்க? சந்தா என்ன சின்ன பொண்ணா? அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கணுமோன்றத அவங்க தானே முடிவு பண்ணணும். என்னதான் அம்மா அப்பாவா இருந்தாலும் எப்படி அடிக்கிற அளவுக்கு போகலாம் அப்படின்னு நிலா கேட்க, எங்க வீட்டுல அப்படிதாம்மா, அதுக்காக தான் சேரன் பையாவுக்கும் சந்தாவுக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா அது நடக்காம போயிடுச்சு அப்படின்னு அனீஸ் சொல்ல எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்போ உங்க மாமாவுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்கலல்ல அப்படின்னு சோழன் கேட்க, கல்யாணம்லாம் ஆகல, அதுக்கெல்லாம் டைம் ஆகும் பையான்றாரு அனீஷ். அப்பாடா, அது வரைக்கும் சந்தோஷம் தாங்கிறாரு சோழன். சந்தா அடி வாங்கினது நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாரு சேரன். பையா, உங்க வீட்டுக்கு நாங்க வந்தா எங்களை நீங்க அப்படி கவனிப்பீங்க. இன்னைக்கு எங்க ஊருக்கே வந்திருக்கீங்க, ஆனா நான் உங்களை வீட்டுக்கு கூட கூட்டிக்கிட்டு போய் கவனிக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க பையான்றாரு அனீஷ். நீ முதல்ல மன்னிப்பு கேட்கறத நிறுத்த அனீஷ், உன் நிலைமை என்னன்னு எங்களுக்கு புரியாதா அப்படிங்கிறாரு சேரன். பையா, நாங்க இவ்வளவு தூரம் வந்ததே சந்தாவையும் அண்ணனையும் பார்க்க வைக்கலான்னு தான், உங்க வீட்டுக்கு வந்த மற்ற விஷயங்களையும் பேசுறதுக்காக தான். இப்போ அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றீங்களான்னு கேக்குறாரு சோழன். அனீஸ் எதுவுமே சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்காரு. இவ்வளவு தூரம் வந்துட்டு அண்ணன் சந்தாவை பார்க்க முடியலன்னா எப்படிங்கண்ணா? அதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்களேன்றாங்க நிலா. அப்படி இல்ல, இப்ப இருக்க சூழ்நிலையில உங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எல்லாரும் உங்க மேல பயங்கர கோவமா இருக்காங்க. அவங்க உங்களை நல்லபடியா நடத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் யோசிக்கிறேன்றாரு அனீஷ். அனீஷ், எனக்கு சந்தாவை பார்க்கணும் அனீஷ். உங்க வீட்டு ஆளுங்க அவங்க கிட்ட நான் பேசுறேன் அனீஷ், என்ன அங்க கூட்டிட்டு போறியான்னு கேக்குறாரு சேரன். அண்ணா, அவங்க எங்களை ஒழுங்கா நடத்தலைனாலும் பரவாயில்ல, நாங்க உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறோம். ஒருவேளை நாங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாதால கூட சந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க யோசிக்கலாம்ல, நாங்க வந்து பேசுறோம் அப்படின்னு நிலா சொல்ல, ஆமாம் பையா, உங்க அம்மா அப்பான்னு யார்கிட்டயுமே சொல்லாம நாம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். அவங்களுக்கும் அதுல கோவம் இருக்கும்ல, அவங்க கிட்ட நாங்க வந்து பேசுறோங்கிற சோழனும். அனீஸ் அமைதியாவே நின்னுட்டு இருக்க, சந்தாவும் அண்ணனும் எந்த அளவுக்கு விரும்புறாங்கன்னு அவங்க கிட்ட யாராவது ஒருத்தர் சொன்னாதானே புரியும் அப்படின்னு சோழன் சொல்றாரு. அப்படி இல்ல பையா, உங்களை பார்த்தா அவங்க திட்டுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சே நான் உங்களை எப்படி கூட்டிட்டு போறதாங்க அப்படின்னு அனீஸ் தயங்கிட்டே நிக்கிறாரு. அனீஷ் அண்ணா, அவங்க என்ன வேணும்னாலும் பிரச்சனை பண்ணட்டும், நாங்க அதை ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு நிலா சொல்ல, சோழனும் தைரியமா ஆமான்னு தலையாட்டுறாரு. சோழன் சொல்ற மாதிரி கல்யாணம்னு வீட்டு வரலாம் சொல்லாம போனதால அவங்களுக்கு கோபம் இருக்கலாம்ல, யாராவது ஒருத்தராச்சும் இறங்கி வந்தாதான் பிரச்சனையை சரி பண்ண முடியும், அது நாங்களாவே இருக்கட்டுமேங்கிறாங்க நிலா. அனீஸ் யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. எல்லாரும் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க. பையா, எங்களை கூட்டிட்டு போறத பத்தி விடுங்க, அண்ணனை பத்தி யோசிங்கள, உங்க தங்கச்சி சந்தாவை பத்தி யோசிங்க. சந்தா அண்ணனை நினைச்சு வருத்தப்படுறாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. 2 பேரும் எப்படியோ போகட்டும்னு நாம விட்டுருக்க முடியுமா? இவ்வளவு கிட்ட வந்துட்டோம், என்னதான் சொல்றாங்கன்னு ஒரு முறை பேசி பார்க்கலாமே அப்படிங்கிறாரு சோழன். சோழன் பையா, இப்ப இருக்கிற நிலைமையில அதெல்லாம் முடியாது பையா அப்படின்னு அனீஸ் சொல்ல, மாத்தி அனீஸ் கிட்ட எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. சேரன் சோழன் நிலான்னு 3 பேரும் மாத்தி அவரோட மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறம், நான் கூட்டிக்கிட்டு போயிடுவேன், ஆனா அவங்க உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டா நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு அனீஷ். அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமே, அதுக்குதான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு அனீஷ் சொல்ல, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அனீஷ், நீ எங்களை கூட்டிக்கிட்டு போயேன் அப்படின்னு சேரனும் கேட்க, அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பரிதாபமா பாத்துக்கிட்டு நிக்கிறாரு. ப்ளீஸ் அனீஷ் அப்படின்னு சேரன் கேட்க, சரி பையா, நான் கூட்டிட்டு போறேன்னு ஒத்துக்கிறாரு அவரு. அப்போ உடனே நாம போலாமான்னு பரபரக்கிறாரு சோழன். போலாம், இப்ப போனாதான் சரியா இருக்கும் அப்படின்னு அனீஸ் சொல்ல, எல்லாருமே லைட்டான சந்தோஷம் மூடுக்கு மாறுறாங்க. சூப்பர் பையா, நீங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்கன்னு நீங்களே நினைப்பீங்க பாருங்களேன் அப்படிங்கிற சோழன். நிலா, நீ ரெடியா இருங்கிறாரு. நான் ரெடி தான்றாங்க அவங்க. அண்ணனும் ரெடி, நானும் ரெடி, அப்ப கிளம்பிட வேண்டியதுதான், போலாம்ல அப்படின்னு சோழன் கேட்க, அனீஸ் அரமனசோட ஆங்கிறாரு. சரி வாங்க போலாம் அப்படின்னு அவசரமா மொபைல் எடுத்துட்டு 4 பேரும் வெளியே வர்றாங்க. மறுபடியும் அதே மணல் குன்றுகள், அங்கங்க தலையில மட்டும் கொஞ்சம் இலைய வச்சுக்கிட்டு நிக்கிற மரங்கள், அந்த மரத்தை விட கொஞ்சம் உயரமா போஸ்ட் கம்பங்கள், அந்த மண் ரோடு வழியா கார் போகுது, கொஞ்சம் பசுமையா தெரியுற ஒரு இடத்துல வந்து கார் நிக்குது. வெளியே இறங்குற அனீஷ், பையா வாங்கன்றாரு. சோழனும் நிலாவும் இறங்கி அனீஷ் கிட்ட வர்றாங்க. இங்கேயா பையா, எதுக்கு இங்கே இறங்க சொன்னீங்கன்னு சோழன் கேட்குறாரு. சொல்கிறேன் பையா, வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு ஒரு சின்ன மேட்டில் ஏறுறாரு. 3 பேரும் அந்த மேட்டில் ஏறுறாங்க. 3 பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் நடக்க, நிலா கொஞ்சம் பள்ளத்தில் இருக்காங்க, நிலா கையை கொடு அப்படின்னு சோழன் நிலாவோட கையை பிடிச்சி அந்த மேட்டில் ஏற்றி விடுறாரு.
சுற்றி வர்ற ஒரே மண்வெளியும் ஒரு சின்ன மண் குன்றுமா நிற்கிது. அவர் அப்படியே கையை ஒரு 360 டிகிரியில் சுற்றி காமிச்சிட்டு, பையா இங்கேருந்து இது வரைக்கும் தெரிகிற எல்லா இடமுமே எங்கள் நிலம்தான் பையா அப்படின்னு சொல்ல, அடேங்கப்பா இவ்வளவு நிலத்தை வச்சுக்கிட்டு தான் சென்னையில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சோழன் கேட்குறாரு. அதெல்லாம் நிறைய இருக்கு பையா, ஆனால் விவசாயம் பண்ண மழை வேணும்ல, போர் போட்டு தண்ணி எடுக்கலாம்னா அதுக்கு பல லட்சம் செலவாகும், அதுக்கு எங்க இருக்கு காசுங்கிறாரு அனீஷ். 2 தலைமுறைக்கு முன்னாடி எங்க குடும்பம் விவசாயம் பண்ணி நல்லா வாழ்ந்த குடும்பம் தான், ஆனா இப்போ அப்படி இல்ல. இப்போ இருக்கிறதுக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்குது, சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது, அதுல இருந்து வருமானம் எதுவும் எடுக்க முடியல அப்படின்னு அனீஷ் சொல்லிக்கிட்டே போக, நிலாவும் சோழனும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. வருமானம் இல்லாம எப்படி சாப்பிடுறது, அதனாலதான் விவசாயத்தை விட்டுட்டு நான் பொழப்ப தேடி சென்னைக்கு வந்தேன். எங்க அண்ணன் மிலிட்டரியில சேர்ந்துட்டான், அப்படியே போயிடுச்சு பையா. எங்க கதை பையாவுக்கு நல்லாவே தெரியும்னு சேரனை பாக்குறாரு அனீஷ். எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க. அப்புறம் ஏன் பையான்னு சோழன் கூப்பிட அனீஷ் திரும்பி பாக்குறாரு. அன்னைக்கு கோவில்ல துப்பாக்கி எடுத்துட்டு வந்த ஒருத்தர் சுட்டாரு, அவரும் உங்க வீட்டுல தான் இருக்காரான்னு கேக்குறாரு சோழன். இல்ல பையா, அவர் இப்ப இங்க இல்ல, அவரு இங்க இல்லன்றதுனாலதான் உங்களை என் வீட்டுக்கே கூட்டிக்கிட்டு போறேன். எங்க மாமாவும் சொந்தக்காரங்களும் வெளியூர் போயிருக்காங்க, மாமாவுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்கன்றாரு அனீஷ். இப்போதைக்கு இங்க வரமாட்டாங்க, வீட்டுல அம்மா அப்பா சந்தா மட்டும்தான் இருக்காங்க, அதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்பிதான் உங்களை கூட்டிக்கிட்டு போறேன், வீட்லயும் நீங்க வர்றீங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அனீஷ் சொல்ல, 3 பேரும் திக்குன்னு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அம்மா அப்பா கொஞ்சம் கோவமா பேசுனாங்க, கோவமாவும் பேசுவாங்க, அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பையா அப்படின்னு அனீஷ் சொல்ல, சோழன் ஒரு சின்ன சிரிப்போட, அதான் துப்பாக்கி இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கு மேல என்ன வேணும், அவங்க எவ்வளவு திட்டினாலும் வாங்கிக்கலாம் என்ன நிலா அப்படின்னு கேட்க, யாரு நீங்க இருட்டுக்கே அந்த நாடகம் ஆடினீங்க, இப்ப இவ்வளவு பேச்சா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க அவங்க. கரெக்டா தானே சொன்னேன், ஏன் முறைக்கிறேன்னு கேக்குறாரு ஒரு. நிலா இன்னும் முறைச்சுக்கிட்டே இருக்க, அண்ணே என்னன்னு கரெக்டு தானே கேக்குறாரு. ஏய் வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரேண்டா அப்படின்னு சேரன் சொல்ல, அது சரி, சந்தாவை பார்க்க போற பதட்டம் அப்படிங்கிறாரு சோழன். அம்மா அப்பாவை பார்த்து பேசணும்னு கேட்டீங்க, அதான் கூட்டிக்கிட்டு போறேன், பேசி முடிச்சிட்டு நீங்க இன்னைக்கே கிளம்புறது தான் நல்லது, சந்தாவை பார்க்க தான் நீங்க இங்க வந்து தங்கியிருக்கீங்கன்னு மாமாவுக்கும் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் பையா, அவர் உடனே பஞ்சாயத்தை கூட்டிடுவாரு, போலீஸுக்கு கூட எங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க, அதனால நீங்க பேசி முடிச்சிட்டு உடனே சென்னைக்கு கிளம்புறது தான் நல்லது அப்படின்னு அனீஷ் சொல்ல, சரி அனீஷ் அப்படின்னு சேரன் தலையாட்ட, சரி வாங்க பையா போலான்னு நடக்கிறாரு அவரு. அந்த மண்வெளியை காட்டிட்டு மறுபடியும் கார்ல வந்து ஏறு, எல்லாரும் கார்ல ஏறுறாங்க, கார் கிளம்புது. அங்கங்க ஏதோ செட்டு போட்டு வச்ச மாதிரி இருக்க கூரை வீட்டுங்களுக்கு நடுப்புற கார் வருது. அங்க ஒருத்தர் தலையில ஏதோ ஒரு பெரிய மூட்டையை தூக்கிக்கிட்டு போறாரு, வைக்கோல் மாதிரி இருக்கு. ஒரு பாட்டி திண்ணையில உட்காந்து மொட்டை வெயில முக்காடு போட்டுக்கிட்டு முத்துல எதையோ பொடிச்சிட்டு இருக்காங்க. இறங்குற அனீஷ், வாங்க பையா வாங்க, உள்ளதான் போகணும், இதான் பையா எங்க வீடு, வாங்க பையா அப்படின்னு கூட்டிக்கிட்டு உள்ளர போறாரு. ஏ கோன் நயா ஆ ரஹா ஹே அப்படின்னு கேட்டுக்கிட்டே மறுத்து வச்சுட்டு அந்த முக்காட்டு உருவம் பின்னாடி வந்து கேக்குது. யாரும் எந்த ஆன்சரும் பண்ணல. அனீஸ் வீட்டுக்குள்ள வர்றாரு. அவங்க அப்பா அங்க இருக்க ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்க, அவங்க அம்மாவும் ஒரு பாட்டியும் தரையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டிட்டு வந்த ஹாலு ஒரு 8க்கு 10 மாதிரி இருக்கும் போல இருக்கு. எல்லாரும் போற அனீஷ், அப்பா இவர் தான் சேரன் பையா அப்படின்னு சொல்லிட்டு, இவர் தான் எங்க அப்பான்னு சொல்ல, அப்பதான் வாசப்படியில நுழைஞ்சிட்டு இருக்க சேரன் வணக்கம் போடுறாரு. வணக்கங்கன்றாரு. லேடிஸ் 2 பேரும் தலை முக்காட டக்குன்னு கரெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டு நிமிந்து பாக்குறாங்க. அனீஷோட அப்பாவும் முறைப்பா பாத்துட்டு இருக்காரு. இவங்க தான் என் அம்மான்னு சொல்ல, அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போடுறாரு சேரன். உட்காருங்க பையா உட்காருங்க அப்படின்னு அனீஷ் சொல்ல, அனீஷையும் சேரன் வந்தவங்களையும் மாறி மாறி முறைக்கிறாரு அவங்க அப்பா. அவரு எழுந்து போய் வேற ஒரு சேர்ல உட்கார்ந்துக்க. இவங்க 3 பேரும் அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கே, அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.